எத்தனையோ கடைகளில் ஏறி இறங்கி பீஃப் மந்தி சாப்பிட்ருக்கோம். பட் இது வந்து ஒரு பெஸ்ட் பீஃப் மந்தின்றே சொல்லலாம். சாப்பிட்டு முடிஞ்சு டொப்பியும் கொடுக்குறான். நீங்கள் 1 கிலோ டொப்பி அள்ளிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா கூட வேலையை. பொதுவாக மந்தியில் பிரியாணியில் முட்டை சாப்பிட்ருக்கோம். ஆனால் காடை முட்டை இருந்து சாப்பிட்றீங்களா நீங்கள் மந்தியில்? சம்சமுக்கு வந்தீங்கன்னா அந்த காடை முட்டை சாப்பிடலாம். பீஃப் லவ்வரா நீங்கள்? அப்போ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. பொதுவாகவே மட்டன் மந்திக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம போய் சாப்பிட்றதுக்கு. பீஃப் மந்தி நானும் சில ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன், ஒரு அளவுக்கு இருக்கும். பட் இவங்க பீஃப் மந்திர அளவுக்கு எந்த ஒரு பீஃப் மந்தி நான் சாப்பிட்டதில்லை. பார்க்கும்போது கிரில்லட் பீஃப் மாதிரி இருந்தது, தொட்டு பார்த்தா செம்ம சாஃப்டாக, சாப்பிடும்போது செம்ம ஜூஸியாகவும் டேஸ்டாகவும் இருந்தது. ஒரு சாப்பாட்டை நம்ம பார்க்கும்போது சாப்பிடணும் போல நமக்கு தோணணும். அதை சாப்பிட்ட பிறகு திரும்ப திரும்ப சாப்பிடணும் நமக்கு அந்த எண்ணம் வரணும். ஸோ அப்படி ஒரு பீஃப் மந்தி தான் அபுஹமூர்ல இருக்கிற ஜம்சம் ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குறாங்க. அரபிக் ரெஸ்டாரண்ட்களை தேடி தேடி போய் பீஃப் மந்தி மட்டன் மந்தி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சாப்பாடு ஒரு பெஸ்டான ஒரு சாப்பாடா இருக்கும். பட் நீங்க ஒரு ஸ்பைசி லவ்வரா இருந்தா இந்த சாப்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியாது. அரபிக் டைப்ல உள்ள சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு பீஃப் மந்தி சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ சாப்பாடு மட்டும் இல்ல மக்களே, இவங்க கடைக்குள்ள போகும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் உங்களுக்கு. அதோட இவங்களோட உபசரிப்பும் வேற லெவலா இருக்கும்.